ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 2, ஸ்லோகம் 23. நைனம் சிந்தந்தி சத்ராணி நைனம் தகதி பாவகஹ நாசைனம் க்ளேதயந்த்யாபோ நாசோஸ்யதி மாருதக. இப்போ ஆத்மா எந்த ஆயுதத்தாலும் துண்டிக்கப்பட முடியாததும், நெருப்பால் எரிக்கப்பட முடியாதும், நீரால் நனைக்கப்பட முடியாததும், வீசும் காற்றால் உலர்த்தப்பட முடியாததும். நம்ம டீட்டெயிலாக இதை பற்றி பார்க்கலாங்க. வாள், நெருப்பு ஆயுதம், மலை ஆயுதம், புயல் ஆயுதம் போல பலதரப்பட்ட ஆயுதங்களாலும் நம்மளுடைய ஆத்மாவை கொல்ல முடியாது. நவீன காலத்தில் உபயோகப்படுத்தும் நெருப்பு ஆயுதங்களை தவிர நிலம், நீர், காற்று, ஆகாயம் மற்றும் பலவற்றினால் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் அந்த காலத்தில் இருந்ததுன்னு தெரியுது. நவீன யுகத்தின் அணு ஆயுதங்களும் நெருப்பு ஆயுதங்களாக இனம் பிரிக்கப்படுது. ஆனால் முந்தைய காலகட்டத்தில் இந்த பௌதீக இயற்கையின், அதாவது பஞ்சபூதங்களின் எல்லா பொருட்களை கொண்டும் ஆயுதங்கள் தயாரிக்கப்பட்டது. நெருப்பு ஆயுதம் நீர் ஆயுதங்களால் எதிர்க்கப்பட்டன. இது நவீன விஞ்ஞானிக்கு தெரியாது. புயல் ஆயுதங்களை பற்றி அறிவும் நவீன விஞ்ஞானிகளுக்கு இல்லை. அதே போல் எல்லா ஆயுதங்களை கொண்டும் எந்த விஞ்ஞான கருவிகளின் மூலமாகவும் ஆத்மாவை துண்டுகளாக வெட்டவோ அழிக்கவோ முடியாது. தனிப்பட்ட ஆத்மாவுக்கு தெரியாததுனால உருவானதுன்னு, அது பிறகுதான் மாயையின் சக்தியால் கவரப்பட்டதுன்னு சொல்லக்கூடிய மாயாவாதியினால் அது எப்படி என்பதை விளக்க முடியாது. இந்த உன்னத ஆத்மாவிலிருந்து தனிப்பட்ட ஆத்மாக்களை துண்டிக்கிறது அசாத்தியமானதாகும். உண்மையில் தனிப்பட்ட ஆத்மாக்கள் நித்தியமாகவே உன்னத ஆத்மாவின் பிரிக்கப்பட்ட பகுதிகளாகும். இப்போ தனிப்பட்ட இந்த அணு ஆத்மா நித்தியமாக அணு ஆத்மா தான் என்பதால் அவங்க மாயையின் சக்தியால் கவரப்படக்கூடியவங்க. இப்படி அவங்க முழுமுதற் கடவுளின் உறவிலிருந்து பிரிந்து விடுறாங்க. இது முழுமுதற் கடவுள்ல கிருஷ்ணர், அது பக்தியில் பற்றின்மை அவங்களுக்கு அதாவது பற்று இருக்கும் அவங்களுக்கு. இது நெருப்பு பொறியியல் குணத்தால் நெருப்பினை போல இருந்தாலும் நெருப்பிலிருந்து வெளிப்பட்ட பிறகுதான் அணைந்து விடுவதை போலதான். முழுமுதற் கடவுளின் பிரிந்த அம்சங்களாக வராக புராணம் ஆத்மாக்களை வர்ணிக்குதுங்க. பகவத்கீதையின் படியும் ஆத்மாவின் தன்மை அதுதான். எல்லா மாயையிலிருந்து விடுபட்ட முக்தி பெற்ற நிலையிலும் கூட ஜீவாத்மா தன்னுடைய தனித்துவத்தை இழக்கிறதே இல்லைங்க. இது அர்ஜுனனுக்கு பகவான் அளித்த அறிவுரைகளிலிருந்து தெளிவாகுது. கிருஷ்ணரிடமிருந்து பெறப்பட்ட ஞானத்தினால அர்ஜுனன் முக்தி அடைந்த போதிலும் அவங்க கிருஷ்ணருடன் ஒன்றாகல. 24. அச்சேத்யாயம் அதாஹ்யோயம் அக்லேத்யால் சோஸ்ய ஏவச்ச நித்ய சர்வ கதஸ்தானூர் அஷலோயம் சனாதனக. ஜீவாத்மாவை வெட்ட முடியாது, கரைக்கவும் முடியாது, அது எரிக்கவோ உலர்த்தவும் முடியாது. அது நித்தியமானது, எங்கும் நிறைந்தது, மாற்றம் இயலாதது. அதுக்கு பிறப்பு இறப்புங்கிறதும் இல்லை. அசைக்க முடியாததும் நித்தியமாக மாற்றமில்லி இருப்பது. இப்போ அதோட மீனிங் பார்க்கலாங்க. அணு ஆத்மாவின் இந்த குணங்கள், அதாவது ஜீவாத்மாவின் இந்த குணங்கள் எல்லாமே அவங்களோட முழு ஆத்மாவின், அதாவது பகவானின் நித்தியமான அணுவங்கம் என்பதையும், எந்தவித மாற்றம் இல்லாமல் அப்படி அணுவாகவே அவங்க எப்படி இருப்பாங்க என்பதையும் நிச்சயமாக உறுதி செய்யுது. அத்வைத கொள்கை இந்த விஷயத்தில் கொஞ்சம் பொருந்தாது. ஏன்னா தனியாத்மாக்கள் ஒன்னோடு ஒன்று கலந்து விடுவது என்பது ஒருபோதும் நடக்கக்கூடியது இல்லை. ஜடக்கலங்கத்திலிருந்து தூய்மைப்பட்ட உடனே தான் அணு ஆத்மா முழுமுதற் கடவுளின் பிரகாசிக்கும் ஒளிர்கதிர்களில் ஒரு ஆன்மீக பொறியாக வசிக்க விரும்பலாம். ஆனால் அறிவுள்ள ஆத்மாக்கள் பரமபுருஷ பகவானுடன் உறவாடுவதற்காக ஆன்மீக கிரகங்களை அடைகிறாங்க. கடவுளால் படைக்கப்பட்ட எல்லா இடங்களும் ஜீவாத்மாக்கள் நிறைந்திருக்கிறதுனால சர்வகதா, அதாவது எங்கும் நிறைந்திருக்கும் என்னும் சொல்ல முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த ஸ்லோகத்தில். ஜீவாத்மாக்கள் நிலத்திலும் நீரிலும் காற்றிலும் பூமிக்கு அடியிலும் ஏன் நெருப்பிலும் கூட வாழ்கிறாங்க. ஆத்மாக்கள் நெருப்பில் கொல்லப்படுது என்ற நம்பிக்கையை ஏற்க முடியாது. ஏன்னா ஆத்மா நெருப்பினால் எரிக்கப்பட முடியாததுன்னு இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு.
அதனால தான் சூரிய கிரகத்திலும் அங்கு வாழ்வதற்கேற்ற உடலை கொண்ட இந்த ஜீவாத்மாக்கள் இருக்கிறன என்பதில் சந்தேகமே இல்லை. சூரிய கிரகத்தில் உயிர்வாளிகள் இல்லையெனில் சர்வகதா, அதாவது எங்கும் நிறைந்தவர் என்னும் சொல் பொருளற்றதா ஆயிரும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா.